அனைவருக்கும் அதனுடைய காலை வணக்கம். நன்றி நவிழ்தல், இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே யாராக இருந்தாலும் சரி இன்னும் அதிகப்படியாக உழைக்க வேண்டும், உதவ வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை தருகின்ற ஒரு வார்த்தை. இன்றைக்கி முழுமையாக இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் 3 பேர். ஒன்று, இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மற்றொருவர் நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், மற்றொருவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். 3 பேருக்கும் முதல்ல நன்றி. தங்கந்தனரசன் இப்போ அடுத்தது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கூட்டம் இருக்கின்றது. அதனால் அடுத்தது அவர் பேச அழைக்கின்ற ஒரு பேச்சாகத்தான் இது இருக்கும். மற்றபடி அவர் அனுப்பிச்சு வச்சதுக்கு பிறகு எல்லாரும் பேசிய பிறகு மீண்டும் ஒரு முறை உரையாற்ற நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உள்ள நுழையும் பொழுது பொதுவாக இந்த சீஃப் கெஸ்ட்டை கூட்டம் வரும்போது எனக்கே இருக்கிற ஒரு பழக்கத்தில், ஆனால் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கட்டினவர் அவர் தான், அவருக்கு நான் வழி காமிக்கிற மாதிரி. அப்புறம் நான் மனசில் நினச்சிட்டேன், ஐயோ நம்ம போய் அரசன் போய் நம்ம சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை நேரடியாக கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நிகழ்வு. ராஜேஷ்க்கும் தீனதயாளன் அவர்களுக்கும், எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற இளங்கோ சார், அண்ணன் மனுஷபுத்திரன் அண்ணன், மேலிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், வருகை தந்திருக்கின்ற பல்வேறு சங்கத்தினுடைய அன்பு தலைவர்கள், நிர்வாகிகள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்கள், அதே போன்று எங்களுடைய இணை இயக்குனர் அருள்முருகன் சார் உள்ளிட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். தங்கந்தனரசனை ராஜேஷ் சொன்ன மாதிரி தான், இதுக்கான கோரிக்கை எடுத்துகிட்டு போகும்பொழுது இது உன்னுடைய கோரிக்கை இல்லை தம்பி, இது என்னோட கோரிக்கைங்கிற அளவுக்கு எடுத்து சொல்லி அது உடனடியாக எனக்கு செஞ்சவர். அரசன் தங்கண்ணை நான் பார்க்கும்பொழுது தங்கத்து கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ விலை ஏறும் வேலை இறங்கும், ஆனால் இவருக்கு ஒரு மதிப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கின்றது. அப்படித்தான் அதை நான் பார்க்கேன். ஏன்னா முத்தமிழ் கலைஞருடைய தங்கமான மாணவனாக இருந்தனால தான் தங்கந்தனரசன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை எழுப்பி, அவர் அன்னைக்கே நினச்சிருப்பான், எனக்கு இவ்வளோ பெரிய கட்டடத்தை நான் எழுப்பும்போது இந்த ஊர்ப்புற நூலுக்கு நான் தான் இதுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவேன், இங்கே உட்கார வச்சு அவங்க எனக்கு நன்றி தெரிவிப்பாங்கன்னு அப்பயே நினச்சிட்டாரோ என்னமோ தெரில. மிக ஒரு அருமையான ஒரு நாளாகத்தான் இந்த நாளை பார்க்குறேன். வருகை தந்திருக்கின்ற ஊர்ப்புற நூலகர்கள், எங்களுக்கான ஒரு பெருமை என்னென்னா, ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் அறிவாயுதத்தை ஏந்த வேண்டும் என்று சொல்லும்போது அந்த அறிவாயுதத்தை நீங்கள் எந்த கொள்கை வேணால் பின்பற்றவர்களாக இருக்கலாம், அந்த அறிவாயுதத்தை ஒவ்வொரு கிராமம் வரைக்கும் கொண்டு போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். இன்றைக்கி ராஜேஷ் இந்த மாதிரி May 7 நான் அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன்னு சொன்னால், May 8ஆம் தேதி நான் ஃபஸ்ட்டு ஆய்வு செய்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அதனால் என்னால் மறக்கவே முடியாது. 234 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செஞ்சுருக்கேன்னு சொன்னார். அந்த 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 28 தொகுதியில் நான் போய் ஆய்வு செய்தது நூலகங்கள் தான். அதுவும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரனுடைய தொகுதியில் காரியப்பட்டிகள் இருக்கிறத ஒரு கிளை நூலகத்தை நான் ஆய்வு செய்தேன் என்கின்ற பெருமை. இப்படி எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது இன்றைக்கி நமக்கான கோரிக்கைகளை இன்றைக்கி நிறைவேற்றி தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நான் தங்கந்தனரசன் அவர்கள். ஆக தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும், இன்னும் கொண்டு வர இருக்கின்ற திட்டங்களுக்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி, அடுத்தபடியாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்கள் தங்களுடைய உரையை அறிவுரையாகவும் எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கூறி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.